என்னினிய உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கிற காணொளி பார்த்தீங்கன்னா இலங்கை கொழும்புல அமைஞ்சிருக்கிற பொன்னம்பல வானேஸ்வரர் கோயிலை பற்றினுடைய முழுமையான ஒரு வரலாறு தான் இந்த காணொளி பதிவில் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த கோயில் எத்தனையாம் ஆண்டு கட்டப்பட்டது, இந்த கோயில் யாரால கட்டப்பட்டது, நிறைய விஷயங்கள் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த கோயிலினுடைய கட்டிடக்கலை அமைப்பு, இந்த கோயிலுடைய சிற்பக்கலைகள் மிக பிரமிப்பாக இருந்தது. அதாவது கருங்கற்களை கொண்டு, முழுவதுமாக கருங்கற்களை கொண்டு தான் இந்த கோயில் கட்டியிருக்கிறாங்க. அதனுடைய சிற்பங்களும் வடிவமைச்சிருக்காங்க. மிக பிரமிப்பாக இருந்தது. வாங்க காணொளிக்குள்ளே போய் நாங்கள் என்னுடைய வரலாறை பார்க்கலாம். பொன்னம்பல வானேஸ்வரர் கோயில் கொழும்பு நகரில் சரித்திர புகழ் வாய்ந்த கோயில்களில் ஒன்றாகும். இது கொழும்பு கொச்சிக்கடை பகுதியில் அமைந்துள்ள சிவன் கோயிலாகும். இக்கோயிலானது 1856ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் மானிப்பாயில் பிறந்து கொழும்பு செட்டியார் தெருவில் வசித்து வந்த பொன்னம்பலம் முதலியாரால் நிறுவப்பட்டது. பின்னர் அவரது புதல்வர் சேர்பொன் ராமநாதன் பொன்னம்பல வானேஸ்வரர் கோயில் எழுந்தருளிய இடத்திலே புதியதொரு கோயிலை 1907ஆம் ஆண்டு கருங்கற்பணியாக ஆரம்பித்து 1912ஆம் ஆண்டு நவம்பர் 21ஆம் தேதி குடமுழுக்கு செய்வித்தார். இக்கோயிலின் கட்டிடம் விஜயநகர கட்டிடக்கலையை தழுவி கட்டப்பட்டது. இதன் தூண்கள், சிற்பங்கள், கூரைகள் அனைத்தும் கருங்கற்களால் செதுக்கப்பட்டு கட்டப்பட்டன. இக்கோயிலின் கட்டிட வேலைகளுக்கு வேண்டிய கற்பாறைகள் சில இந்தியாவிலிருந்து தருவிக்கப்பட்டுள்ளன. இக்கட்டிடத்தின் தூண்கள் ஒரே கல்லில் செதுக்கி எடுக்கப்பட்டன. கூரை வேய்தலுக்கான கற்பாறைகள் 25 அடி நீளமாகவும் 5 அடி அகலமாகவும் 1 அடி கனமாகவும் உள்ளன. இக்கோயிலின் ராஜகோபுரம் கட்டி முடிக்கப்பட முன்னரே சேர்பொன் ராமநாதன் காலமாகிவிட்டார். அவர் இறந்து பல ஆண்டுகளாகியும் ராஜகோபுரம் மொட்டையாகவே இருந்தது. பின்னர் ராஜகோபுரத்தை மீள நிர்மாணிக்கும் பணிகள் 1965ஆம் ஆண்டளவில் அவரது சந்ததியினரால் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனாலும் ராஜகோபுரத்தை கருங்கற்களால் அவர்களால் கட்ட முடியவில்லை. பதிலாக சீமெந்தினால் கட்டி முடிக்கப்பட்டது. 5 மாடிகள் கொண்ட இக்கோபுரத்தில் 162 விக்கிரகங்கள் சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. இந்த ராஜகோபுரம் வண்ணம் தீட்டப்படாது கருங்கற்களால் செதுக்கிய கட்டிடம் போன்று அமைக்கப்பட்டது. மூலஸ்தானத்தில் பொன்னம்பல வானேஸ்வரர் வீட்டிருக்க சிவகாமி அம்பாள் சன்னிதானத்தில் அமர்ந்திருக்கிறார். நடராசர், மூலப்பிள்ளையார், சோமஸ்கந்தர், பஞ்சலிங்கம், விஷ்ணு, சுப்பிரமணியர், சண்முகர், பைரவர், சுவர்ண பைரவர், நவக்கிரகம் ஆகியோருக்கு தனித்தனியாக ஆலயங்கள் உள்ளன. கோட்டத்தில் நர்த்தன கணபதி, தட்சணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை முதலானோர் உள்ளனர். சனீஸ்வரன் தனியாக அமர்ந்துள்ளார். வெளி வீதியில் கோவிலின் முன்னே நர்த்தன கணபதியும், தென்புறத்தே மாரியம்மன், ஆஞ்சநேயர், முனியப்பர் ஆகியோர் தனி ஆலயங்களை கொண்டுள்ளனர். வடக்கே கோமாதாவின் கோகுலம் உள்ளது. ஆலய மகோத்சவம் கொடியேற்றத்துடன் ஆரம்பித்து 10ஆம் நாள் பங்குனி உத்தரத்தன்று நிறைவு பெறுகிறது. தேர் திருவிழா அன்று சோமஸ்கந்தர், அம்பாள், சண்டேஸ்வரர் தம் அழகிய சிற்பத்தேர்களிலும், விநாயகர், முருகன் தம் வாகனங்களிலும் எழுந்தருளி வீதி வலம் வருவர். அம்பாளின் தேரை பெண்களே இழுப்பது இங்கு வழக்கம். கொழும்புக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயிலை பார்க்காம மட்டும் போயிடாங்க. இதனுடைய கட்டிட கலை அமைப்புகள் பிரமிக்க வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. காரணம் இந்த கோயிலை முக்கியமாக முக்கால்வாசி கருங்கட் பாறைகளை கொண்டு தான் கோயில் செதுக்கி காட்டியிருக்கிறாங்க. உங்களுக்கு அதை பார்க்கும்போது தெரியும். அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும் மேலே இந்த கோயில். அதாவது பொன்னம்பல வானேஸ்வரர் கோயில் அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கொண்டாலே அது ஒரு ஆச்சரியம் அப்படின்னு தான் சொல்ல வேணும். அதே மாதிரி கோயிலுக்கு உள்ளே பாருங்கள், இதில் இருக்க தூண்களை பாருங்கள், அந்த பெரிய பெரிய தூண்களை பாருங்கள். ஒரே கல்லில் செதுக்கி எடுத்துருக்காங்க. பாருங்கள் இப்படி அற்புதமாக இருக்குன்னு சொல்லி அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும் மேலுமே. இந்த கற்பாறைகளினுடைய அடிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 25 அடி நீளம் இருக்குது, 5 அடி அகலமும் 1 அடி கனமும் இருக்குது. அவ்வளவு
நுட்பமாக வந்து இந்த பாறைகளை கொண்டு செதுக்கி இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஒவ்வொரு தூண்களுமே வந்து ஒவ்வொரு கணத்துலையும் ஒவ்வொரு அடிகள்லையும் வந்து இருக்குது உண்மையாலுமே. அதே மாதிரி கீழே நிலமும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாறைகளை கொண்டு தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த கோயிலினுடைய ராஜகோபுரம் வந்து அதுதான் வந்து கருங்கல்லால் வந்து கட்டப்படையில்லை. அதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சீமந்தால் வந்து கட்டி அது கருங்கலால் கட்டப்பட்ட மாதிரி வந்து அதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. மிச்ச பகுதிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கருங்கற்களாலேயே வந்து கட்டியிருக்கிறாங்க. உண்மையாலுமே வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கொழும்புக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த பொன்னம்பல வானேஸ்வரர் கோயிலை வந்து ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போங்க. உங்களுக்கே வந்து உண்மையாலுமே வந்து ஆச்சரியமாக இருக்கும். இன்னொன்று, இந்த கோயிலினுடைய வழக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நெய் விளக்கு கற்பூரங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிர்ணயிக்கப்பட்ட விலையெல்லாம் இல்லை. அதாவது வந்து நீங்கள் வந்து விரும்பின காசை வந்து அதில் போட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான கற்பூரங்களை உங்களுக்கு தேவையான நெய் விளக்குகளை வந்து நீங்கள் வந்து எடுத்து கடவுளுக்கு வந்து நீங்கள் வந்து பூஜைகள் செய்து கொள்ளலாம். அது வந்து காசு இவ்வளவுலாம் இல்லை. அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு நடைமுறை ஒன்று இருக்குது இந்த கோயில். அது வந்து உண்மையாலுமே வந்து ஆச்சரியமாக தான் இருந்தது. ஏன்னா வேறு கோயில்களில் வந்து நெய் விளக்கு ஒரு விலையில் இருக்குது, 100 ரூபா 80 ரூபா 120 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி கற்பூரம் வந்து ஒரு விலையில் இருக்குது. இங்கே வந்து நடைமுறை வந்து வித்தியாசமாக இருக்குது. அது எனக்கு இந்த கோயிலில் ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம். அதாவது வந்து ஒரு கஷ்டப்பட்டவர்கள் வறுமைப்பட்டவர்கள் வந்து கோயிலுக்கு வந்தால் கூட தங்கள்கிட்ட இருக்கிற காசை வந்து ஒரு தட்டில் போட்டுட்டு நெய் விளக்கு எடுத்து கடவுளுக்கு வந்து கொளுத்தி கும்பிட்டுட்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. கற்பூரம் அந்த மாதிரி தான். அப்படி ஒரு நடைமுறை வந்து வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது. அது உண்மையாலுமே வரலாற்று சிறப்புமிக்க இந்த பொன்னம்பல வானேஸ்வரர் கோயிலை வந்து நீங்கள் வந்து கொழும்புக்கு போனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக மறக்காமல் குடும்பத்தோடு போய் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்களே வியந்து போவீங்க. நன்றி உறவுகளே. இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக அமைஞ்சிருக்கும். இதே மாதிரி நிறைய பதிவுகள் என்னுடைய தளத்தில் நான் போடுவேன். எனக்கு உங்களுடைய மேலான ஆதரவை தாங்க. மற்றொரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.